திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள். இந்த அதிகாரத்தையே எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இதே பகுதியில் தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே மனப்பாடமாக தெரியும். ஜெபத்துலேயுமே நம்ம அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம்தான். அதாவது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குது. அதாவது நம்முடைய நினைவுகள் பார்த்திங்கன்னா ஆண்டவரோடைய நினைவு மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்லை. நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகள் போல இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன்னா நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால நம்முடைய கண்கள் காண்கிற காரியத்தை வச்சு தான் நம்ம ஒரு காரியத்தை டிசைட் பண்ணுவோம், நம்ம அதை விருப்பப்படுவோம். அப்படி தான் நம்முடைய விருப்பமே இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு உதாரணமாக ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படின்றார். அதாவது உயரம் அப்படின்னு குறிப்பிடும்போது ஒரு சின்ன சின்ன காரியத்தை சொல்லியிருக்கலாம் ஒருவேளை. அதாவது வாழை மரத்தை பார்க்கிலும் பனைமரம் எப்படி உயரமாக இருக்கிறதோ, தென்னை மரம் எப்படி உயரமாக இருக்கிறதோ அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம், நமக்கு தெரிஞ்ச நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவலில் தான் ஆண்டவர் அந்த இடத்துல உதாரணமாக குறிப்பிடுறாரு. அதை நம்ம புரிஞ்சிக்கும் போதே நம்மளை குறித்து தேவனுடைய திட்டங்கள் எவ்வளவு பெரிதானவைகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு இந்த வசனம் முடியுது. அதாவது இதை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயுமே இந்த வேத பகுதி முடிவில் தான் நான் அதை சொல்லுவேன். ஆனால் இப்போ இந்த வசனத்துக்கு அது ஆப்டாக இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். அதாவது ஒரு பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் மாட்டிக்கொண்ட உடனே தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையாக ஆயிடுச்சு. அந்த மாதிரி டைமில் எப்படி எஸ்கேப் ஆகுறதுனே தெரில. கொஞ்சம் தண்ணி கிடச்சா கூட இந்த பாலைவனத்தை நம்ம ஈஸியாக கடந்துட முடியும் அப்படின்ற அந்த ஒரு நிலமை இருக்குது. அந்த தாகம் அப்படின்றது நமக்கு சாதா தாகமாக எடுக்கிறத விட பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்வாங்க. நம்ம உடம்புல இருக்க அந்த தண்ணியோட லெவலே கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாகம் தாங்க முடியாத அளவுக்கு தாகமாகுது. அப்போது அவர் சுற்றி பார்க்கும்போது பார்த்தா தூரத்தில் அங்கே ஒரு அடி பைப்பு, அந்த பம்பு இருக்கிற மாதிரி அவர் பார்க்குறார். உடனே அதை தேடி ஓடி போய் எப்படியாவது அது பக்கத்தில் விழுந்தாவது அடித்து அதிலேருந்து ஒரு ட்ராப் தண்ணியாவது குடிச்சிட்டா நம்ம இந்த பாலைவனத்தை கடந்துடலாம் அப்படின்ற லெவலுக்கு அவர் ஓடுறாரு. ஓடும்போது பார்த்தா அப்படியே கீழே விழுறாரு. கீழே விழுந்த உடனே டக்குன்னு எழும்பி சுதாரித்து நம்ம இங்கே விழுந்தால் இந்த வெயிலே நம்ம சுருண்டு போய் செத்துருவோம் அப்படின்னு மறுபடியும் ஓடுறாரு. ஒரு கல் தடுக்கி விழுறாரு. திரும்பி ஓடுறாரு. அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. திரும்பி மயக்கமாகி விழுறோமா, என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு புரியல. கடைசியில் அது பக்கத்தில் போக அவருக்கு தெரியுது. அதாவது ஒரு பெரிய கரம் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்குது. வேறு எங்கேயோ கையை நீட்டுற மாதிரி அது தெரியுது அவருக்கு. ஆனால் அவரால் அதை புரிஞ்சு கொள்ளவே முடியல. இவ்வளோ பக்கத்தில் இந்த பம்பு இருக்குது, இதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு திசையில் கையை காமிக்கிற மாதிரி இருக்குதே, நமக்கு இது இந்த மயக்கத்தில் அப்படி தெரியுது போல். நம்மளே சில நேரம் நினைப்போம் இல்லையா, ஆண்டவர் ஒரு சில தரிசனங்களை காமிச்சா இது தரிசனமா இல்லை நம்ம தூங்கிட்டோமா சொப்பனமா அப்படின்னு ஒரு சில நேரம் தடுமாறிட்டு இருப்போம். ஆனால் ஏதாகிலும் ஒரு காரியம் கர்த்தர் காண்பிச்சா முதல்ல அதுக்காக ஜெபம் பண்ணிடணும் அப்படின்னு பாஸ்டர் சொன்ன பிறகு தான் எனக்கே அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விளங்கிச்சு. இல்லைனா இது என்ன அப்படின்னு கொஸ்டினோடு உட்காந்துக்கிட்டு தான் இருப்பேன் அந்த சொப்பனமோ தரிசனமோ வரும் பொழுது. அப்போது அந்த மாதிரி அவன் இது ஏதோ ஒரு காரியம் நம்ம பார்க்குறது கை மாதிரியே நமக்கு தெரியுது, நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்குது, அங்கே போக விடாமல் எங்கேயோ நம்மளை போக சொல்லுது அப்படின்னு அவனுக்கு புரியுது. புரிஞ்சாலும் அவனுடைய அதாவது அந்த மாம்சம் இருக்கு இல்லையா,
அந்த பைப்பை தான் நம்ம போனோம், பைப்பு கிட்ட தான் போகணும் அப்படின்னு அது எப்படியோ தட்டி கிட்டி தடுமாறி அங்கே பைப்பு கிட்ட போய் விழுந்துடுறான். போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். கடைசியில் அதில் பார்த்தீங்கன்னா தண்ணியே வரல. ஒரே அப்படியே சொட்டு சொட்டாக ஒரு 2-3 ட்ராப் வருது. கடைசியில் அதை குடிக்கிறான். குடித்த உடனே கொஞ்சம் அவனுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கை வந்து மறுபடியும் அந்த பம்புக்கிட்டேயே இருக்குது. பெரிய கரமாக தெரியுது. மறுபடியும் இப்படி வேறு திசையே இப்படி அது காமிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அவன் யோசிக்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த 4 ட்ராப்பு தண்ணி தான் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஆனால் இந்த கரம் என்ன தான் சொல்லுது அப்படின்னு நம்ம ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றின உடனே அந்த திசையை நோக்கி வேகமாக போக ஆரம்பிக்கிறான். அது வந்து கொஞ்சம் உயரமான ஒரு இடமாவும் இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டு அதில் ஏறுறான். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்துலேயே இருக்குது, கொஞ்சம் உயரமாக இருக்குது. அதை ஏறும்போதே பார்த்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணுமா, ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து ஏறுறோம் நம்ம, கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா நமக்கு இன்னும் சோர்வு தான் அதிகமாயிரும். ஆனாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அவன் அந்த மேலே ஏறி அங்கே பார்க்கும்போது பார்த்தா அவனுக்கு அங்கே ஆச்சரியமாக இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு தண்ணி, அதாவது ஒரு குட்டை மாதிரி கொஞ்சம் தண்ணி கிடக்குது. சுற்றி மரங்கள் நிற்கிது. ஒரு சில ஜீவராசிகள் கூட அந்த இடத்துல இருக்குது. அதாவது அந்த பாலைவனத்தில் ஒரு நீரூற்று வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன குளமாக அது இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு மறைவில் இருக்குது. அவனுக்கு அது தெரியல. அவன் சுற்றி சுற்றி பார்க்கும்போது மண் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த கரம் காமிச்ச திசையை நோக்கி அவன் போகாமல் அந்த பம்பை நோக்கியே அவன் ஓடிக்கிட்டு இருந்தான். இந்த தண்ணியை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தேவ கரத்தை நம்ம அலட்சியம் பண்ணிட்டு போயிருந்தோன்னா மறுபடி வழியில் தண்ணி தாகத்தில் கண்டிப்பாக நம்ம இறந்தே போயிருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பக்கத்தில் போய் அந்த தண்ணி எடுத்து பருகி தான் வச்சுருந்த அந்த சேவ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலையும் எடுத்து தண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவன் அந்த பாலைவனத்தை கடந்தானான். அதாவது இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு தெரிந்த ஒரு உயர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நோக்கியே ஓடுவோம். ஆண்டவர் தடுத்தா கூட இல்லை என்னோடய லக்கு அதுதான், என்னோடய எய்ம் அதான், என்னோடய ஆம்பிஷன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கியே ஓடுவோம். ஆனால் நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன அப்படின்றத முதலாவது நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். இந்த அதிகாரத்தில் நான் இந்த வசனத்துக்கு முன்பும் பின்பும் என்ன இருக்குது, ஆண்டவர் எதை குறித்து இப்படி சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அதாவது நமக்குள்ள ஒரு சில தாகம் இருக்கும், இது வந்து நம்ம கிடைக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம வந்து, அதாவது தேவனை தேடாதவர்களுக்கு இன்னுமே தேவன் யார் அப்படின்னு தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு தாகம்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜீவ தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அதுக்கு ஏதாவது பணம் இருக்கா அப்படின்னா இந்த ஜீவ தண்ணீருக்கு, இந்த ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பணமும் செலுத்த வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாமே அவரே செலுத்தி முடிச்சிட்டாரு. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் இந்த இடத்துல நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம தாகமாக இருக்கிற ஒரு சில காரியங்களையும் தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க, அதாவது நம்ம பழகுகிற நபர்கள், நம்ம அனுதினமும் சந்திக்கிற நபர்கள், அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க முகமே இருண்டு போய் தான் இருக்கும். அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்த உடனே நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மற்றவர்களும் கூட அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிப்பாங்க. அந்த ஒரு பிரகாசத்தை தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனால் உலக பிரகாரமாக இருக்கிற ஜனங்கள் பார்த்திங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு ஒளியே இருக்காது, அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு காரியத்தை ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை சொல்லலாம், இல்லைனா ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளையாவது சொல்லுங்கள். அவங்க தொடர்ந்து அதை கேட்கும் பொழுது ஒரு நாள் உட்கார்ந்து உங்ககிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்பாங்க. ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் கண்டிப்பாக கட்டாயம் கட்டளையிடுவார். அடுத்த வசனம் பாருங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும்
திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அதாவது அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை சொல்லும் பொழுது உலக பிரகாரமான காரியங்களை சொல்லலாம். அதாவது உலக பிரகாரமான காரியங்களில் நமக்கு திருப்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, உலக பிரகாரமான சில காரியங்களில் வீணாக நேரத்தை செலவழிக்கிறாங்க. அந்த காரியங்களை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். உதாரணத்துக்கு இப்போ பொதுவாக எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோன் நம்முடைய நேரங்களை அதிகமாக திருடி இருக்குது அப்படின்றத நம்ம யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் நேரத்தையாவது அது பிடிச்சிக்க தான் செய்யுது. எதையோ பார்க்குறோம், என்னத்தையோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுறோம். ஆனால் இது இல்லாத நேரங்களில் நம்ம தேவனோட மட்டும் சஞ்சரித்து கொண்டிருந்தோம். தனிமையாக இருந்தாலும் நம்ம தேவனை நோக்கி பார்த்தோம் அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. அதனால் அந்த அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற அந்த எச்சரிப்பை நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். இன்னொன்று, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த நலமான காரியத்தை நம்முடைய ஆத்துமாவுக்கு அது ஒரு நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல புஷ்டியாகக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய ஆலோசனைகள், வேத வசனங்கள் நமக்கு இருக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிள்ளைங்க பசிக்குது அப்படின்ன உடனே அந்த இதை பற்றி நம்ம நேற்று கூட ஆராதனையில் பேசிகிட்டு இருந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிற ஒரு உணவு மேலே ரொம்பவே ஆர்வம் எல்லாருக்குமே, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரிதாக ஒரு ஆரோக்கியம் கிடையவே கிடையாது. கடந்த நாட்களில் அதில் சில பாய்சனான இது கிரியேட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அதை மொத்தமாக பேன் பண்ணக்கூட செஞ்சாங்க. கடைசியில் அந்த தடையும் மாறிடுச்சு. அந்த மாதிரி மறுபடியும் அது நமக்கு எல்லாருக்குமே சகஜமாக தான் கிடைக்குது. ஆனால் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்ன தான் நடக்கும் அப்படின்னா, ஆத்துமாவுக்கு, அதாவது நம்முடைய சரீரத்திற்கு அது நல்ல ஒரு பொருள் கிடையாது அப்படின்றது நம்ம நல்லா அறிஞ்ச உண்மை. அதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அது ஆரோக்கியமானது. அதே போல் நமக்கு உடனே நம்முடைய அந்த இது தீரணும், நம்முடைய தாகம் தீரணும், நம்முடைய பசி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதுலேயோ ஒன்று போய் நம்முடைய அந்த காசையோ பணத்தையோ நேரத்தையோ நம்ம விரயமாக்காதபடி தேவன் மாத்திரமே நம்மை புஷ்டியாய் நடத்த முடியும்னு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அதனால் தேவனை தொடர்ந்து தேடுங்க. இன்னும் வருகிற நாட்களில் மீதமுள்ள வேத வசனங்களை கர்த்தருக்கு சித்தமான நம்ம தியானிப்போம். அதாவது நம்முடைய நினைவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம காரியங்களையே நம்ம நிலைத்திருக்காதபடி தேவனுடைய வழிகள் என்ன, தேவனுடைய நினைவுகள் என்ன, நம்மை குறித்த தேவ நினைவுகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அது நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். அப்படி இல்லாமல் நம்ம குறிப்பிட்ட அந்த ஒரு எல்லையே நமக்கு போதும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய நினைவுகள் நம்மை குறித்தது எவ்வளவு உயரமாக இருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படின்னு அந்த ஒப்புமை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த காரியங்களை நோக்கி நம்ம ஓடும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்ம கட்டாயம் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உமை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று சொல்லியிருக்கீங்களேப்பா. ஆவியானவரே, அப்பா பரிசுத்தரே, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்பா, நாங்கள் உம்முடைய வழிகளுக்கு ஒப்பு கொடுக்க, உம்முடைய நினைவுகளுக்கு ஒப்பு கொடுக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. ஜெபித்து தேவ சமூகத்திலே அப்பா நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்கள் எங்களை நடத்துங்க ராஜா. அப்பா அப்பா எந்த விதத்திலும் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், அப்பா பரிசுத்த ஆவியானவரே திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தையும் செலவழிக்காதபடி தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை கொடுங்க ராஜா. அப்பா, தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள்னு கூப்பிடுறீங்களேப்பா. உம்முடைய சமூகத்திலே வந்து ஜீவ நீரூற்றாகிய உம்மிடத்திலே வந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, தாகத்தை தீர்த்து கொள்ள கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் அப்பா, எங்களுக்காக நீங்கள் ஆசீர்வாதங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா. அதை நாங்கள் பணமும் இன்றி விலையுமின்றி உம்முடைய சமூகத்திலே வந்து பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. ராஜா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிட்டு அப்பா, கொழுப்பான பதார்த்தத்தினால் ஆத்துமா அப்பா புஷ்டி ஆகத்தக்கதாக அப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கு, உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுக்கத்தக்க ஒரு இருதயத்தை எங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக வாஞ்சையையும் தவணத்தையும் தேவன் கட்டளை இடுங்கப்பா. இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்தை வாஞ்சிக்க, இன்னும் அதிகமாய் உம்மண்டை கிட்டி சேர தேவன் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எந்த விதத்திலும் இந்த மொபைல் ஃபோன் எங்களுடைய நேரத்தை திருடாதபடி, சரியானபடி அதை பயன்படுத்த, ஞானமாய் பயன்படுத்த, ஆவிக்குரிய பாடல்களை, ஆவிக்குரிய வசனங்களை விசேஷமாய் ஆன்லைனில் வருகிறதான இந்த ஜெபங்களிலே கலந்து கொள்ள மீண்டுமாய் ஒரு விசை கர்த்தர் ஆராதனையில் என்னோடு கூட என்ன பேசினார் என்று அந்த காரியங்களை கேட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் பலப்பட வேண்டும் அப்பா. எந்த விதத்திலும் தேவையில்லாத காரியங்களிலே நேரத்தை செலவழிக்காதபடி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட தேவன் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத வசனத்தை வாசித்துவிட்டு இந்த இடத்தை கடந்து செல்லுங்கள்.